தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 11வது வாரம் வெள்ளிக்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். ஆண்டவர் நம் சார்பாக இருக்கின்றார், நமக்கு துணையாக இருக்கின்ற என்பதை தான் இன்றைய திருப்பாடல் மிக அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது. ஆண்டவரை எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒலிக்கும், இடைவிடாமல் என்னுடைய துதியை பாடிக்கொண்டே இருப்பேன் என்று திருப்பாடல் சொல்கிறார். ஏனெனில் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி தந்தார், எல்லா வகையான இக்கட்டுகளிலிருந்தும் அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்ற கடவுளாய், நம்மை காக்கின்ற கடவுளாய், நமக்கு செவிமடுக்கின்ற கடவுளாய், நமக்கு துணை புரிகின்ற கடவுளாய் நம் தேவன் இருக்கிறாகவே திருப்பால் ஆசிரியரோடு இணைந்து நாமும் இடைவிடாமல் இறைப்புகழ் பாடுபவர்களாக இருப்போம். இப்படி இறைப்புகழ் பாடி இறைவனை வாழ்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மீகத்திலே வளர்ச்சியை காண வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தை படிக்கிற பொழுது பவுலடியார் மிக அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். கொரிந்தி நகரிலே ஒரு சிறு குழப்பம் ஏற்படுகின்றது. பவுலடியாருடைய பெருமையை கண்ட அங்கே இருந்து மற்றவர்கள் நாங்கள் தான் உண்மையான யூதர்கள் என்று சொல்லி பவுலுக்கு எதிராக பேச ஆரம்பிக்கின்றார்கள். இப்போது அந்த கொரிந்தி நகரில் இந்த மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகின்றது, யார் சொல்வதை கேட்பது என்று சொல்லி. இந்த சமயத்தில் தான் பவுலடியார் தன்னை மெய்ப்பிக்க தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கின்றார். பிலிப்பியர் 3:8 படிக்கிற பொழுது, இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற அனைத்தையும் குப்பை என கருது என்று சொன்ன பவுலடியார் இன்று அந்த இயேசுவை பிறர் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தன் பால்வின் பெருமைகளை பேச ஆரம்பிக்கின்றார். தன் குலப்பெருமை, தன் பணியிலே பெருமை, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கின்றார். குலப்பெருமை முதலிலே நான் எபிரேயன், கட்டளைகளை சரியாக கடைபிடிக்கின்ற ஒரு எபிரேயன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகின்றார். மேலும் யாக்கோப்பின் வழி வந்தவர், கடவுளோடு போராடி இஸ்ரேலின் பெயர் பெற்ற யாக்கோப்பின் வழி வந்த இஸ்ரேலில் நானும் ஒருவன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்ந்த ஆபிரகாமின் பிள்ளைகளில் வழிவந்தவன் நான் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வின் குலப்பெருமையை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கின்றது. மேலும் அவர் தன்னுடைய பணியின் பெருமையாக சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய பணி வாழ்வில் பட்ட எல்லா துன்பங்களையும் பட்டியலிடுகின்றார். நிலத்திலே, நீரிலே, எல்லா பக்கமும் அவர் வேதனைகள், எதிர்ப்புகள், சோர்வுகள், தடுமாற்றங்கள், இப்படி அவர் சந்தித்த ஒவ்வொன்றையும் எடுத்து கூறி, இப்படி பணி வாழ்விலும் நான் மற்றவர்களை விட கிறிஸ்துவுக்காக உழைத்திருக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய பணியின் பெருமையை எடுத்து பேசுகின்றார். இப்படி குலப்பெருமையும் தன்னுடைய பணி பெருமையும் பேசிவிட்டு அதில் தன்னை மையப்படுத்த அவர் விரும்பவில்லை. எனவேதான் இன்றைய முதல் வாசி இறுதியாக சொல்கிறார், இவையெல்லாம் எனக்கு பெருமை இல்லை, நான் பெருமை கொள்ள வேண்டுமெனில் என்னுடைய பலவீனத்தை குறித்தே நான் பெருமை பாராட்டுவேன் என்று சொல்கிறார். என்னுடைய இயலாமை குறித்தே நான் பெருமை பாராட்டுவேன், என்னுடைய வலுவின்மையை குறித்தே நான் பெருமை பாராட்டுவேன். ஏனெனில் நான் வலுவுற்று இருக்கின்ற பொழுது, நான் பலவீனனாக இருக்கின்ற பொழுது, நான் தடுமாறுகின்ற பொழுது கடவுளுடைய பலனை நான் கண்டுகொள்ளுவேன், கடவுளுடைய உடனிருப்பை நான் கண்டுகொள்வேன் என்று சொல்லி பவுலடியார் தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இந்த பவுலுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், அன்பு சொந்தங்களே, நாமும் நம்முடைய அன்றாட கிறிஸ்துவ வாழ்விலே வாழ்கின்ற பொழுது எத்தனையோ சோர்வுகள், சோதனையை சந்திக்கின்றோம். ஒரு சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வு பொய்யானதோ என்று சொல்லி பேசும் அளவிற்கு நம்மை சூழ்ந்திருக்கிற மக்கள் எழலாம். ஆனால் ஆண்டவர் முழுமையாக நம்பிக்கை வைத்து நம்முடைய ஆன்மீகத்திலே வளர்வோம். முதலிலே குலப்பெருமையும் தன் பணிப்பெருமையும் பேசிய பவுலடியார் இறுதியாக இயேசுவே எனக்கு எல்லாம் என்று சொல்லி அவரிலே தன்னை கரைத்து கொண்டதை போல நாமும் நம்முடைய பெருமையில் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வின் செயல்களில் அல்ல, நாம் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகளில் அல்ல, மாறாக இயேசுவிலே நாம் பெருமை காண ஆரம்பிப்போம். நம்முடைய இயலாமையும், நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய சோர்விலே நம் ஆண்டவரை பெருமைப்படுத்த ஆரம்பிப்போம். அப்பொழுது இன்றைய திருப்பாடல் சொல்வதை போல, துணைவேணி நான் ஆண்டவரை மன்றாடினேன்,
அவர் எனக்கு பதில் மொழி கொடுத்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் எனக்கு விடுவித்தார் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போலவும் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி மடுத்தார், அவன் எல்லா நெருக்கடியிலிருந்தும் அவர் அவனை விடுவித்த வார்த்தை கேட்டார் போல நமக்கு துணையாக இருப்பார், நம்மை விடுவிப்பார், என்றும் அவரோடு இணைந்து இறை அமைதியை வாழச் செய்வார். அத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவிதாமே உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Say